வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் சீரிஸோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. சின்ன வயசு சியோ எப்பயுமே தன்னோட அக்கா கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எழுதுறது, படிக்கிறது, ட்ரா பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவங்களோட அக்கா தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி தான் அவங்க டைரி எழுதுறது எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. ஒரு நாள் இவங்க அப்படி படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கடலுக்கு சிவப்பு கலர் அடித்து வச்சுருப்பாங்களா, அதை பார்த்துட்டு சியோவோட அக்கா, நீ ஏன் எல்லாத்துக்குமே சிவப்பு கலரே அடித்து வைக்கிற, என்ன தான் உனக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும்னாலும் கடலுக்கு அப்படி அடிக்கக்கூடாதுல்ல, ப்ளூ தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் சியோ என்ன சொல்கிறதுக்காக அப்படி படம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தான் டெய்லியும் அந்த சிவப்பு கலர் லிக்விடை தானே க்ளீன் பண்ணுறாங்க, தன்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்றது இன்டெரக்டாக அக்காட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கும் அதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லைல்ல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயத்தை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, டாக்டர் சியோவை காய்கூட அந்த குட்டி பொண்ணு ஷூட் பண்ணியிருக்கோம். அப்படியே அவங்க மயங்கி அவங்க அப்பா மேலே விழுந்திருப்பாங்கன்ற வரைக்கும் தானே பார்த்துருப்போம். இப்போ டாக்டர் சியோ தன்னோட வீட்டில் கண்ணு முழிப்பாங்க. அவங்கள சுற்றி ரெட் கலரில் லிக்விடாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் பேரலும் இருக்குமா. இது எல்லாமே ஜங் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, ப்ளூ பேரட் கேஸ். அந்த கேஸில் இருக்க பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த ப்ளூ பேரட் கேஸோட விக்டிம் சியோவோட அக்கா அப்படின்றது எல்லாமே தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது டாக்டர் சியோவோட அப்பா தான் அவங்க அக்காவையும் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தான் அக்கா இறந்த இன்சிடெண்ட் டாக்டர் சியோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். உடனே டாக்டர் சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் அப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் அந்த கூட இருந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக அப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போவாங்க. ஏன் அந்த பொண்ணை தேடுறது ஈஸினா, அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல, அதில் ஸ்கூலோட பேரை பார்த்துருப்பாங்க. அதனால் அதை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் காய் தன்னை கொல்ல வந்தபோது டாக்டர் சியோ கிட்ட ஒரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும்ல, அதை பிடிங்கிருப்பார்ல, அதை கொண்டு ஒரு பெட்டிக்குள்ளே சேர்த்து வைக்கிறாரு. இந்த பெட்டிக்குள்ளே தான் இவர் இது வரைக்கும் யார் கொலை பண்ணாங்களோ அவங்ககிட்டேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ டாக்டர் சியோவோட பொருளையும் உள்ளே வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜங்கும் அவங்களோட டீம்மேட்ஸும் நேற்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அப்படியே டாக்டர் சியோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாயில் வேணால் சியோ மாதிரி இருக்கலாம், ஆனால் சியோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி மர்டராக இருக்க முடியாதுல்ல, முக்கியமாக அவங்க ப்ளூ பேரல் பேஸோடு எப்படி ரிலேட் ஆகிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கும் இந்த விஷயத்தில் டவுட்டாக இருக்கும். ஒருவேளை டாக்டர் சியோவுக்கும் இந்த கேஸுகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, ஏன்னா பிக்சர் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டாக்டர் சியோ மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் குழப்பத்தில் இருப்பான். கட் பண்ணால் டாக்டர் சியோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இடத்துலையும் தான் மேலே ரெட் கலர் லிக்விட் இருக்கும்ல, அந்த லிக்விட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் ஞாபகம் வரும். சியோவுக்கு அவங்களோட அக்கா ஒரு தடவை எப்படி பொம்மை தைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பொம்மை தான் சியோ எப்பயுமே தன்னோட கையிலே வச்சுருந்த பொம்மை. அப்போ அவங்க சைடு அவங்க அப்பா போகிறத பார்த்ததும் அந்த பொம்மையை சியோ ஒழிச்சு வச்சுக்குவாங்களாம். அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பாவை பார்த்ததும் எப்பவும் போல் அப்பா கிட்டே பேசிவிட்டு, அப்பா அவங்க ரூமில் போய் இன்றைக்கி படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கே கூட போவாங்க. அப்பா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இங்கேயே இங்கேருந்து நீ எப்படி சைக்கோபாத்தா மாறணுன்றதை படி, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம்லேயே தனியாக அவரை விட்டுட்டு கிளம்பி போயிடுவார். ஏன்னா சியோவோட அப்பா மிஸ்டர் காய்க்கு தன்னை மாதிரி எப்படியா தன்னோட பொண்ணு சியோவையும் சைக்கோபாத்தா மாற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால் நீ சைக்கோபாத் புக்கை தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்லேயே விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே சியோட அக்கா அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரா, இல்லை சியோ கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி டவுட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே சியோ ஒரு சில இன்சிடெண்ட்டில் தான் அப்பா மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஒருவேளை அவங்க கொலை பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கும் அவனோட டீம் மெம்பர்ஸும் மிஸ்டர் காயோட லாண்ட்ரி ரூமுக்கு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, விக்டிம் இங்கே தான் துணி துவைக்க கொடுத்துருப்பான், அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே தான் விக்டிம் அடிக்கடி துணி துவைக்க போடுவாரான்னு கேட்கும்போது, ஆமாம் சார் இங்கே தான் போடுவாங்க, இப்போ ரீசெண்டாக எதுவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஜங்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு உங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே ஜங்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது திங்ஸ் இந்த கேஸுக்கு ரிலேட்டடாக இருக்கா, ஏன்னா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, க்ளீனிங் லிக்விட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் க்ளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அது இதில் இருக்கு, அந்த 2 பொருளும் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் செக் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைம் காயை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் வந்துடுமா, அதனால் அவர் வெளியே போய் ஃபோன் பேச போயிடுவார். உடனே காய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜங்கு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு போவார். தனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத ஜங்குக்கு நல்லாவே சென்ஸ் ஆகும்.
மிஸ்டர் காய் இப்போ ஜங்கை கொலை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அதை பண்ண மாட்டார். சார் அங்கே எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜங்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நல்லவேளை ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஜங்கு தப்பிச்சார். இல்லைன்னா ஜங்கு தான் காயோட அடுத்த விக்டிமாக மாறியிருப்பார். கட் பண்ண டாக்டர் சியோவை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் நேம் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த நேம் இருக்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அங்கே அந்த பொண்ணு மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகிற வழி ஃபுல்லாமே சியோ தான் விக்டிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் அடித்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து வேறு பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்க வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சாரிம்மா நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட சீனியர் கிட்ட நம்ம எதுக்கும் இந்த லாண்ட்ரிமேனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமே, ஏன்னா எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது ஏன்னா அவரோட பாத்ரூமை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க நிறைய திங்ஸ் கொலையால் யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சீனியர் சொல்லுவாங்க, நீ சொல்கிற திங்ஸ்ன்னு சொல்கிற பார்த்தியா அது எல்லாரோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கிறது தான், அதை வச்சுன்னா அவரை விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வந்து டாக்டர் சியா அந்த இடத்துக்கு வருவாங்களாம். உடனே அவங்க 2 பேரும் அவங்கள பார்ப்பாங்க. பார்த்தா டாக்டர் சியா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே அந்த ரெட் கலர் லிக்யூட் இருக்கும்ல அதுக்கான தடமும் இருக்கும். ஏன்னாம்மா ஏன் அப்படி காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் சியா கிட்ட நீ அந்த கேஸோட ரிப்போர்ட்டை சீக்கிரமாக எனக்கு சப்மிட் பண்ண முடியும், ஏன்னா என்னோட சுப்பீரியர் வந்து அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சியோவும் சரி ஓகே நான் போனோன்னே சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே இந்த விஷயம் எல்லாத்தையும் சியோவோட அப்பா மிஸ்டர் காய் என்ன பண்ணுவாருன்னா தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு புதுசாக அந்த கேஸுக்கே கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத கண்டென்ட் எல்லாத்தையும் அதில் வச்சு இன்ஸ்டால் பண்ணி ஜங்குக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து விக்டிமோட வாயில் என்னோடய ஃபோட்டோ வச்சு அனுப்பிட்டீங்க, அதனால் எல்லாருமே என்னை சந்தேகப்படுறாங்க, இப்போ நான் தான் கொலை பண்ணியிருக்க சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்காக என்னையை வந்து மாட்டி விட்டீங்க, வேறு யாரையாவது நீங்கள் மாட்டி இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ சரி இப்போ உனக்கு என்ன வேற ஒருத்தவங்களை மாட்டி விடணுமா, சரி வேற ஒருத்தவங்களை மாட்டி விட்றேன், ஆனால் அந்த பிளானுக்கு நீயும் கோஆப்ரேட் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுவார். அதுக்கு சிஓவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் அவங்களோட சுப்பீரியர் கூட மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த கேஸை பற்றி கேட்கும்போது ஜங் என்ன சொல்லுவான் அப்படின்னா கேஸ் வந்து ப்ளூம்பெர்ரி கேஸோட வந்து ரொம்ப அதிகமாக ரிலேட் ஆகிருக்கு, அதனால் அதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸ் சீஃப் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற அப்படின்றதுனால நான் உனக்கு பர்மிஷன் தரேன், ஆனால் இந்த கேஸை வந்து நீ மட்டும் தான் தனியாக ஹேண்டில் பண்ணணும், இதில் உன்னோட டீம் மெம்பர்ஸ் யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஓகே அப்படின்னா உனக்கான பர்மிஷன் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜங்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிக்குவான். அடுத்த அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட கெட்டப் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ண போனால் எப்படி போவோம் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு கிளம்புவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும், நான் சொன்ன மாதிரி உனக்காக ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்த காரில் உனக்கு ஒரு ரெக்கார்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அது கூடவே அதுலேருந்து ட்ராக்கிங் டிவைஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ தான் நீ எங்கே போகிற வரன்றது யாருக்குமே ரெக்கார்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி சியோ அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சியோ அனுப்பின ரிப்போர்ட்டை இப்போ தான் பார்ப்பாங்க. அவர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தவருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும், ஏன்னா அவர் ஆட்டோஸ்பே பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அங்கே பார்த்ததுக்கு இப்போ ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம டாக்டர் சியோ ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்களா, அவங்க நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சியோக்கு வந்து மெசேஜ் போடுவான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் சியோ வந்து இப்போ இருந்த நிலைமை வந்து சரியில்லை, அவங்க ஏதோ ப்ராப்ளமில் இருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்றது மாதிரி இந்த மெசேஜை போட்டிருப்பான். டாக்டர் சியோவுக்கு அவன் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் வரும். ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜங் வந்து இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. உடனே டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த காரில் ஏறி ஒருத்தவங்களை மாட்டி விட பிளான் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த மாட்டி விடணும் அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணோம்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. டூத் ப்ரஷ்லேருந்து அப்புறம் அவங்களோட திங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி யாரை தான் மாட்டி விட போகிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை பார்க்கும்போது அந்த ஆள் வந்து குத்துப்பட்டு இறந்து போகிற நிலைமையில் இருப்பான். சரி இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சியோ அங்கேருந்து கிளம்புவாங்களாம். இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே மிஸ்டர் காய் வந்து தன்னோட காரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவர் எப்படி இங்கே இருக்கிறத பார்க்குறாரு அப்படின்னா ஆல்ரெடி
தனக்கு அசிஸ்டண்ட் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும்ல, அந்த குட்டி பொண்ணை வச்சு அங்கே ஃபுல்லாக சர்வீலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக தான் இப்போ நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டாக்டர் சியோ மாட்டி விடணுன்றதான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கும். அது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி டாக்டர் சியோ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இப்போ வந்து படுத்துட்டு இருந்திருப்பார்ல ஒருத்தர், அவர் வந்து எந்திரிச்சு வருவார். ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவனை கொண்டிருக்க மாட்டார் போல இருக்கு. அவர் எந்திரிச்சு வந்தது தன்னை கொலை பண்ணது வந்து சியோ தான் நினச்சிட்டு, நீ எதுக்கு என்னை கொலை பண்ண பார்த்தேன், நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை சியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்காருன்றதுனால தானே அவங்க வந்திருப்பாங்க. இதான் தன்னோட அப்பாவோட பிளான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த குத்துப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சியோ அங்கேருந்து போக்க விடாமல் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சியோட மாஸ்க்கை வந்து அவர் கழட்டி ஃபேஸை பார்த்துருவார். உடனே டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே இவர் விட்டால் பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதில் அவர் அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுவார். இந்த டைம் டாக்டர் சியோ வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இல்லை ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ கூட ஒருத்தவங்களோட உயிரை எடுத்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தன்னோட காரில் இருந்துட்டு மிஸ்டர் காயும் பார்த்துட்டு இருப்பாங்க. மிஸ்டர் காய்க்கு தன்னோட பிளான் வந்து ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட பிளான் படி சியோ வந்து தன்னை மாதிரி ஒரு சைக்கோபாத்தாக மாற்றணும்னு நினச்சாங்க. இப்போ அதுபடியே சியோவும் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸும் இப்போ அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவரோட பிளானில் வந்து அவர் சக்ஸஸ் ஆன மாதிரி தானே. இப்போ இந்த விஷயத்தை வச்சு டாக்டர் சியோவை அடுத்தடுத்து அவர் என்ன பிளான் பண்ணி மிரட்ட போகிறான்றது தெரில. அந்த விஷயத்தை அடுத்தடுத்த எபிசோட்களில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.